ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வாரம் முழுக்க ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கி இந்த நாள்லேயும் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி இந்த சீசனை, இந்த எபிசோடை நான் முடிக்க விரும்புகிறேன். வருகிற நாட்களிலிருந்து வேறு விதத்தில் இல்லை ஆண்டவர் சித்தமானால் இன்னும் எப்படி டீப்பராக போகிறது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். யாக்கோபு 1:14-15 நேற்று வாசித்தோம். அவனவன் தன் சுயேட்சினால் இழுக்கப்பட்டு எதுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வெளியே வரும்னு சொன்னேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமாக பாவத்தில், அதிகமாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக தேவையில்லாத காரியத்தை ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவனும் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறானா? அடுத்து பாருங்கள், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. எடுத்தோடனே பாவத்துக்குள்ள தள்ளிட மாட்டான் பிசாசு. கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கர்ப்பமாக உள்ளே டெவலப் ஆகிட்டே இருக்கும். எடுத்தோடனே உள்ள பாவத்துக்குள்ள பிசாசு தள்ளுறதில்லை. எடுத்தோடனே ஆதி பாதாளத்துக்கு பிசாசு கொண்டு போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் என்ன ஆகும்னா கர்ப்பம் தரித்து அது எதை பிறப்பிக்கும்? அந்த இச்சை எதை பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் அப்புறம் பிறக்கும். பாவம் என்ன பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வாட்சிங் சம்திங் that is unwanted, I'm going to talk about a common thing that is happening, what a youth is struggling, or what a man and woman is struggling these days. They are watching something. அது என்ன பண்ண, அந்த ஆசையை தூண்டுது. அந்த ஆசையை தூண்டி மறுபடியும் அது அந்த இச்சை மறுபடியும் பார்க்க வைக்கிறது. பார்க்கறனால பாவம் என்ன, இச்சை கர்ப்பம் தரிக்குது. மறுபடியும் பார்க்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதை பார்க்க, எத்தனையோ மாதங்கள் பார்க்க அது பாவத்தை என்ன பண்ணுது, பிறப்பிக்குது. பான் பார்த்துட்டு அப்படியே தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே பொல்லாத பிசாசு கொண்டு போகிறான். அந்த அது பாவத்தை பிறப்பிக்க அதை செய்ய யூஆர் லூசிங் எ செல்ஃப் கண்ட்ரோல். மற்றவங்களை பார்க்கும்போது அசிங்கமாக பார்க்குறோம். உங்களுடைய நிதானம் போகுது, உங்கள் ஹெல்த்து லூஸ் ஆகுது. அது இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டெத் ஆகுது. ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு கட்டாது. அப்புறம் பாவம் என்ன பண்ணும்? மரணத்தை பிறப்பிக்கும். நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் டெத், பட் ஃபிசிக்கலாகவும் டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை பிசாசு அந்த இடத்துல ஏற்படுத்தி நரகத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணுறான். ஸோ ரொம்ப கவனமாக இச்சை அது அப்படியே ரொம்ப நாள் விட்டிங்கன்னா இட் வில் கன்சீவ். அது கர்ப்பம் தரித்து, அது கர்ப்பம் தரித்த உடனே பாவம் வரும். பாவம் முத்தின உடனே ஸ்பிரிச்சுவல் டெத்துக்குள்ளே, ஃபிசிக்கல் டெத்துக்குள்ளே போவோம். ஆண்டவர்கிட்டே பிரிச்சிடும். ரொம்ப கவனமாக ஆரம்பத்திலே புள்ளி வச்சு தூங்கி போட்டுருங்க, வெளியே போட்டுருங்க. அப்போ ரொம்ப கவனமாக செயல்பட கர்த்தர் உதவி செய்வாரா. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நமக்கு ஜெபம், ஆவியானவர், வசனம், இது 3மே இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக அதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். வெரி பிளஸட் வீக். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். காட் பிளஸ். உனக்கு அப்படி ஒரு வேளை கீழே விழுந்துட்டிங்கன்னா இட் இஸ் ஓகே. மறுபடியும் எழும்பி ஆண்டர்கிட்ட ஓடுங்க. கில்ட் ஆகாதீங்க. பட் when you keep on practicing, ஆண்டர்கிட்ட நான் விழுந்துட்டேன், எனக்கு நிற்கணும்னு ஆசைப்பட்டு கீழே விழுறேன், எனக்கு கிருபை தாங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் அதுக்கு லாக் போட்டு எனக்கு கிருபை தாங்க. மற்ற காரியம் அப்போ தொடர்ந்து ஜெபிக்க அவரை டிபெண்ட் பண்ணி, அவர் நல்ல ஃபாஸ்டிங் பண்ணி அவரை டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த பாவம் உங்களை அதிகமாக நெருக்குச்சோ அதை வெறுக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். ரொம்ப அழகாக உங்களை ஹெல்ப் பண்ணுவார். Have a very blessed day. God bless you.